ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ வந்து நமக்கு பனங்கிழங்கு சீசன். இந்த பனங்கிழங்கு சீசனில் சூப்பராக பனங்கிழங்கு எப்படி வேக வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்கும்போதே பனங்கிழங்கு கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி நல்ல விளைஞ்ச கிழங்கா பார்த்து வாங்கலாம். எப்படியும் ஒரு கட்டில் 1-2 சின்ன கிழங்கு நமக்கு வைக்க தான் செய்வாங்க. நம்ம வாங்கிட்டு வந்ததும் இதை ஓப்பன் பாத்திரத்தில் வச்சுனாலும் நம்ம வேக வைக்கலாம், இல்லது குக்கரில் வச்சுனாலும் நம்ம வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி ஓப்பன் பாத்திரத்தில் எப்படி வேக வைக்குதுன்னு காமிக்க போகிறேன். குக்கர்லேயும் இதே சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு இதில் நிறைய மண் இருக்கும். இதனுடைய மேலே உள்ள தோலை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு அந்த தலைப்பகுதியை லைட்டாக நம்ம வெட்டினாலே போதும். ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். தோலோடு வச்சுனாலும் நம்ம வேக வச்சு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது நம்ம உரிச்சிக்கிடலாம். அப்படின்னா தோலெல்லாம் நல்லா வாஷ் பண்ணணும், நிறைய மண்ணாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சதுக்கப்புறம் கூட உரிச்சிக்கிடலாம், நம்ம இஷ்டம்தான். நான் இன்றைக்கி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். எந்த பாத்திரத்தில் நம்ம வேக வைக்கமோ அந்த பாத்திரத்து ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வால் பகுதியை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக இருக்கிற அந்த பின்னாடியோட வால் பகுதி வந்து கட் ஆகுறதுனால இந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் நம்ம குக்கரோ அல்லது பாத்திரமோ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெரிய பாத்திரம் எடுத்தால் கட் பண்ணாமல் அப்படியே கூட நம்ம வச்சு வேக வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா கிழங்குகளையுமே நம்ம தோலெல்லாம் எடுத்து மண் நிறையா இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இன்றைக்கி 10 கிழங்கு இருக்குது. இதில் நல்ல தடிமனாக இந்த நார் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா விளைஞ்ச கிழங்கு. இதெல்லாம் நல்லா விளைஞ்ச கிழங்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அப்புறம் இதில் 2 பிஞ்சு கிழங்கு இருக்குது. இது அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் இருக்காது தான். இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இது கூட நம்ம வேக வைக்கிறதுக்கு ஒரு பல் பூண்டு வந்து நம்ம கொஞ்சம் இடிச்சுக்கலாம். ஒரு முழு பூண்டை வந்து தோலோடே 1-2 இடித்து ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ பாத்திரத்தில் வந்து நம்ம கிழங்கு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு இல்லை. பாத்திரத்தில் பாதி பாத்திரம் அல்லது பாதியோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலாம். பனங்கிழங்கு வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம கிழங்கெல்லாம் வச்சுக்கலாம். மொத்தமாக ஒரே சைஸில் அப்படி ஒரே டைரெக்ஷனில் வச்சோன்னா நமக்கு இடம் பத்தாது. அப்போது சில இது வந்து தலைப்பகுதி கீழே இருக்கிற மாதிரி, அப்புறம் கொஞ்சம் வந்து வால் பகுதி வந்து மேலே இருக்கிற மாதிரி அப்படி மாற்றி மாற்றி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய கிழங்கு வந்து ஒரே பாத்திரத்தில் வைக்க முடியும். இப்போ இது கூட 1-2 நச்சு வச்சுருக்கிற ஒரு பூண்டு வந்து உள்ளே நான் சேர்த்துருக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும். பூண்டு சேர்க்குறதுனால நமக்கு நல்ல ஆரோக்கியமும் கூட. இந்த பூண்டு எடுத்து நம்ம சாப்பிட முடியாது, தூர தான் போட முடியும். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதனோட சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு வந்து கண்டிப்பாக போடணும். உப்பு பிடிச்சா தான் நமக்கு நல்லா இருக்கும், சப்புன்னு இருக்கும். ஸோ இந்த 10 கிழங்குக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 20 நிமிஷமாவது வைக்கணும் ஓப்பன் பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா. இப்போ குக்கரில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இதே மெத்தட் தான். பாதி அளவு தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் சேம் ப்ரொசீஜர் தான். விசில் வந்து குறைஞ்சது 10 விசிலாவது வைக்கணும். ஒரு 12 விசில் வச்சா தான் நமக்கு வந்து வேகும். இப்போ இது வந்து வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் நான் வச்சுருக்கிறேன். இப்போ வெந்துட்டு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு கிழங்கு எடுத்து சாப்பிட்டு பார்க்கணும். அந்த கிழங்கு வந்து கசப்பாக இருந்துச்சு, நறுச்சுன்னு இருந்துச்சுன்னா அது வேகலைன்னு அர்த்தம். ஒன்றும் நம்ம பயப்பட வேண்டாம். திருப்பியும் உள்ளே வச்சு திருப்பி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக நமக்கு வந்து வெந்துடும். எனக்கு இப்போ வேகலை, அதனால திருப்பி உள்ளே வச்சு நான் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா சூப்பராக கசப்பு எதுவும் இல்லாமல் நல்லா வெந்திருக்கு. பூண்டோட வாசனையோடு சேர்ந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு பனங்கிழங்கு அவிச்சு ரெடி பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறோன்னா 2 ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வெயிலில் காய வச்சு ரொம்ப நாள் எவ்வளோ நாள் வரைக்கும்னாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.